ஜென்ரலா டிஃபென்ஸ்னா என்ன? இப்போ ஒரு டேஞ்சர் நம்மள அப்ரோச் பண்றப்போ, நம்ம அதுலருந்து நம்மள புரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் கரெக்ட்டா? ஸோ, இப்போ இது சைக்காலஜில எப்படி வருது அப்படின்னா, ஆ இப்போ வந்து பிரெயினுக்கு டே டு டே லைஃப்ல வர ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, பிரஷர் இந்த மாதிரியான நெகட்டிவ் எமோஷன எப்படி பிரெயின் கோப் பண்ணிக்குது அப்படின்னா, இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் யூஸ் பண்ணி தான் பிரெயின் வந்து அத கோப் பண்ணி வருது. ஓகேவா? ஸோ, அதோட மேஜரான டைப்ஸ் பத்தி பார்க்கலாம். டிப்ரெஷன் அப்படிங்கிறது நம்மளோட அன்அக்செப்டபிள் தாட்ஸ், ஃபீலிங்ஸ், மெமரிஸ் வந்து அன்கான்ஷியஸாகவே பிரெயின் வந்து பிளாக் பண்ணிடும். அதுதான் வந்து ரிப்ரெஷன் டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சைல்டுஹுட் ட்ராமா தான். இப்போ சைல்டுஹுட்ல வந்து நமக்கு ஒரு ட்ராமா நடந்திருக்கும். அது வந்து இப்போ அடல்ட்ஹுட்ல வந்து அதோட இம்பாக்ட் மேபி இருக்கலாம். பட் நமக்கு வந்து அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ் வந்து ஞாபகம், அந்த மெமரிஸ் வந்து ஞாபகம் இருக்காது. ஸோ நமக்கு தெரியாமல் அப்படி அன்கான்ஷியஸாகவே பிளாக் பண்ணுற அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் பேரு தான் வந்து ரிப்ரெஷன். டெனையல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆக்சுவலா அவங்களால வந்து அந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இப்போ இங்க இதுல வந்து இப்போ விக்ரம்க்கு வந்து அவரோட லவ் ஃபெயிலியர் வந்து ஆக்சுவலா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? அந்த ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணாம இருக்காங்கல்ல. இதுக்கு ஒரு ஜென்ரலான எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்க, டெத் ஆஃப் ஒரு லவ்ட் ஒன் தான் சொல்லுவாங்க. இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு சிலர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஒரு சிலரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. கரெக்டா? ஸோ அவங்க வந்து இன்னும் என் கூட தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களே ஒரு இலூஷன் கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் டெனையல். என்ன அப்படின்னா ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்காம அந்த பிரெயின் வந்து கோப் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மெக்கானிசம் பேரு தான் டெனையல். ரியாக்ஷன் ஃபார்மேஷன் சிங்கிள் வேர்ட்ல சொல்லணும் அப்படின்னா, உள்ள ஒன்றை வச்சுட்டு வெளியில ஒன்று பேசுறது, அதுதான். ஓகேவா? இப்போ இந்த மீம்ல கூட ஆக்சுவலா வடிவேல் வந்து உள்ள ரொம்ப பயந்துட்டு இருப்பாரு. பட் ஆனா வெளியில வந்து ரொம்ப தைரியமா இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணுவார். அதுதான் வந்து ரியாக்ஷன் ஃபார்மேஷன். இப்போ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்கூல்லயோ இல்லை ஆஃபீஸ்லயோ ஒரு சில கொலீக்ஸோ இல்லைன்னா கிளாஸ்மேட்டோ வந்து சுத்தமா பிடிக்காது. பட் ஆனா அது நம்ம பிடிக்காதுன்ற மாதிரி காமிச்சிக்காம அவங்கள்ட்ட வந்து சிரிச்சு சிரிச்சு பேசுவோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ரியாக்ஷன் ஃபார்மேஷன். ஸோ ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு குவாலிட்டி அதை வந்து நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது என்கிட்ட இல்லை, எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இன்னொருத்தட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி மற்றவங்க மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். அதுதான் வந்து ப்ரொஜெக்ஷன் டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ ஆக்சுவலாக ஒரு ஆஃபீஸ் சினாரியோ எடுத்துக்கலாமே. ஒரு பாஸ் இருக்காரு, எம்ப்ளாய்க்கு வந்து அந்த பாஸ் வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. பட் ஆனால் வந்து எம்ப்ளாயி மற்றவங்கள்ட்ட போயிட்டு எனக்கு பாஸை பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. பாஸுக்கு வந்து என்ன பிடிக்கல, அதனால தான் வந்து என்கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அதுதான் வந்து ப்ரொஜெக்ஷன். அதாவது தன்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் குவாலிட்டிஸை அவங்க அக்செப்ட் பண்ணிக்காம ஆப்போசிட்ல இருக்கிறவங்க மேல ப்ரொஜெக்ட் பண்றது தான் ப்ரொஜெக்ஷன். ரிலேஷன் டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஆக்சுவலா நம்ம ஒரு விஷயம் வேணும்னு டிமாண்ட் பண்றோம். நமக்கு அது கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சைல்ட்ஹுட் மாதிரி வந்து ஒரு இம்மெச்சூர் பிஹேவியர் வந்து எக்ஸிபிட் பண்ணுவோம். அதுதான் வந்து ரெக்ரெஷன் ஆக்சுவலா. இப்போ என்ன சொல்றது, இப்போ சின்ன குழந்தைங்களா இருக்கிறப்போ ஒரு ஏதோ ஒரு டாய் கேட்குறாங்க வாங்கி கொடுக்கல அப்படின்னா, அங்க வந்து டெம்பர் டேண்ட்ரம்ஸ் வந்து அது யூஸ்வலா தான் இருக்கும். பட் ஆனா கொஞ்சம் நல்லா அடல்ட்ஹுட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு விஷயம் கேட்குறாங்க, அது கிடைக்கல அப்படின்னா அங்கேயும் வந்து அந்த மாதிரி டெம்பர் டேண்ட்ரம்ஸ் கொடுக்குறது வந்து அது யூஸ்வலா இருக்காது. இல்ல ஆக்சுவலா இந்த மீம்ல எப்படி கொடுத்துருப்பேன்னா, இந்த மாதிரி நம்ம சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளாக்மெயில் பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் ரெக்ரெஷன். ரெக்ரெஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இம்மெச்சூர் பிஹேவியர் வந்து எக்ஸிபிட் பண்ணுவாங்க. அதுதான். ராஷனலைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தரோட அன்அக்செப்டபிள் ஃபீலிங்ஸ் தாட்ஸுக்கு வந்து அவங்களே வந்து ஃபால்ஸ் எக்ஸ்கியூஸ் வந்து கிரியேட் பண்ணிப்பாங்க. அதுதான் வந்து ராஷனலைசேஷன். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு தப்பு பண்ணிருவாங்க. பட் ஆனா அந்த தப்பு வந்து கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே நிறைய எக்ஸ்கியூசஸ், ஃபால்ஸ் எக்ஸ்கியூசஸ் வந்து கொடுத்துப்பாங்க. அதுதான் வந்து ராஷனலைசேஷன். இப்போ இந்த மீம்ல கூட ஆக்சுவலா இப்போ வடிவேல் வந்து அவங்களோட அக்காவை வச்சு தான் அந்த பேக்கரி வாங்கியிருப்பாரு. பட் அது தப்புன்னு இது பண்ணாம இல்ல கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி அவருக்கு அவரே வந்து ஃபால்ஸ் எக்ஸ்கியூசஸ் கொடுத்துக்கிறாரு இல்லையா? அதுதான் வந்து ராஷனலைசேஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிங்கிள் லைன்ல சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் மேல உள்ள கோவத்தை இன்னொருத்தர் மேல காட்டுறது, அதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? இப்போ இதுக்கும் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆஃபீஸ் சினாரியோவே எடுத்துக்கோமே. ஒரு எம்ப்ளாய் வந்து அவங்க பாஸ் மேல வந்து ரொம்ப கோவமா இருக்காரு. அவரால் வந்து அவங்க பாஸ் மேல இந்த கோவத்தை காட்ட முடியாது. காட்டினா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, அவ்வளவுதான். ஸோ என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவரால் ஆக்சுவலா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து மைண்டுக்குள்ளேயும் வச்சுக்க முடியாது, டம்ப் பண்ண முடியாது. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அப்பா அம்மா கிட்டயோ அல்லது அவங்க ஒய்ஃப் கிட்டயோ இல்லை அவங்க குழந்தைங்கள்ட்டயோ வந்து அந்த கோவத்தை வென்ட் அவுட் பண்றதா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஃபென்ஸ் மெக்கானிசம். சப்ளிமேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு அன்அக்செப்டபிள் இம்பல்ஸை வந்து ஒரு சோஷியலி அக்செப்டபிள் பிஹேவியர்ல ரீப்ளேஸ் பண்றதா வந்து சப்ளிமேஷன். ஆக்சுவலா அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மெயினா இப்போ லவ் ஃபெயிலியரா இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து சூசைட் அட்டெம்ப்ட் அந்த மாதிரி பண்ணாம ஜிம் ஜாயின் பண்ணி அங்க ஒர்க் அவுட் பண்ணி அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ்லாம் வென்ட் அவுட் பண்ணுவாங்க இல்லையா? அதுதான் வந்து சப்ளிமேஷன். அதாவது
இது கூட இது மட்டும் இல்ல. இப்ப செக்ஸ் அர்ஜ் இருக்கிறவங்களும் வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் அத்லெட்ஸ்லலாம் வந்து இன்வால்வ் பண்றது மூலமா அந்த அர்ஜ் வந்து குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் சப்ளிமேஷன். ஒரு அன்அக்செப்டபிள் இம்பல்ஸை வந்து சோஷியல் அக்செப்டபிள் பிஹேவியர் மூலமா ரீப்ளேஸ் பண்றது தான் சப்ளிமேஷன். இப்போ ரெப்ரெஷனும் டெனையலும் வந்து மோரார்ல சிமிலர் ஆகிற மாதிரி இருக்கும். கரெக்டா? இப்போ ரெப்ரெஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம மைண்டுக்கே ஐ மீன் நம்ம நம்ம அவேர்னஸ்க்கே வராம அன்கான்ஷியஸா பிளாக் பண்ணிடுறது. அந்த அன்பிளசன்ட் எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ்லாம் அன்கான்ஷியஸாவே பிளாக் பண்ணிடுறது ரெப்ரெஷன். இது வந்து இன்டர்னலா நடக்கும். எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு அவேர்னஸ்க்கு வந்துமே அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளாம் டெனை பண்றோம் இல்லையா? அதுதான் வந்து டெனியல். ஓகேவா? ஸோ இந்த மூணுக்கு டிஃபரன்ஷியேஷன் பார்த்தோம் அப்படின்னா ரியாக்ஷன் ஃபார்மேஷன் பொறுத்த வரைக்கும் உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில் அப்படியே ஆப்போசிட்டாக ஒன்று பேசுறது. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒருத்தர் மேலே உள்ள கோவத்தை இன்னொருத்தர் மேலே வெண்ட் அவுட் பண்ணுறது. சப்ளிமேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பேட் அர்ஜ் அல்லது இம்பல்ஸ் நமக்குள்ளே இருக்கிறத பாசிட்டிவாக ப்ரொடெக்டிவ் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுறது தான் சப்ளிமேஷன். ஸோ மொத்தமாக இந்த கான்டெக்ட் எல்லாமே யூஸ் பாருங்களேன். எக்ஸாம்பிள்லாம் இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்கும். அந்த ஈவெண்ட்னால வந்து நம்ம மைண்டுக்கு வந்து ப்ரெஷரோ ஸ்ட்ரெஸ்ஸோ வந்து உண்டாகும். ஸோ அங்கே வந்து இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் நம்ம அப்ளை பண்ணுறது மூலமாக நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும். ஸோ இப்படி வந்து நம்ம பிரெயினை கோப் அப் பண்ணிக்கிறதுக்கு பிரெயின் யூஸ் பண்ணுறது தான் வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம்.